ராஜா கதை, ஒரு ராணி கதை, ஒரு மந்திரி கதை, அதுக்கடுத்து ஒரு ஜாதி மக்கள், அதுக்கடுத்து நம்ம வீட்டில் வளர்க்க ஆடு மாடு கோழிலாம் பேசிச்சு. கடைசி நம்மளை பற்றி பேசலையா பாட்டின்னு கேட்கணும்னா பாட்டி செத்து போச்சு. என்னை பற்றி பேச யாரும்ல, அதனால நானே பேச வந்திருக்கேன் பாரு. நம்ம சமூகத்தோட வளர்ச்சிக்கு அண்ணன் ஒரு சிறப்புரை ஆற்றுவார். ஆனால் தயவு செய்து இந்த ஸ்டால் பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கு. ஐயா ஒரு நிமிஷம், நாங்கள் பேசுறதை தான் கேட்கல, சிறப்பு விருந்தினர் பேசுறதா கேட்கவாங்க. அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை மாவட்டத்தோட தலைவர் மதிப்புக்குரிய பரதனன் அவர்கள் பொன்னாடை போட்டு வரவேற்கிறார்கள். அண்ணனுக்கு ஷீல்டு அவர்கள் மதிப்புக்குரிய பெருமளவன் அவர்கள் ஷீல்டு கொடுத்து அண்ணனை கௌரவப்படுத்துவார்கள். ஆங்காங்கே வெளியே நிற்கும் உறவினர்கள் தயவு செய்து உள்ள முன்னேற்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் திருநெல்வேலி தென்காசி பகுதியிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து இன்று தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்து கொள்வதோடு கிட்டத்தட்ட 85 ஆண்டுகள் ஆகிறது சுதந்திரம் வாங்கி. இந்த சமுதாயத்திற்கும் ஏதாவது நல்லது நடக்காதா? இந்த சமுதாயத்தையும் ஆண்ட அரசு, ஆளும் அரசு நம்மளை கண்டு கொள்ளாதா? இந்த மக்களுக்கு எப்பொழுதுதான் விடுதலை உருவாகும், இந்த மக்களுக்கு எப்பொழுதுதான் எழுச்சி உருவாகும் என்று தேடி தேடி கலைத்து மக்கள் ஆங்காங்கே இது போன்ற நிகழ்வுகளை பல லட்சங்கள் செலவு செய்து தன்னுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்த நிகழ்விலே நம்முடைய தென்காசி ஒருங்கிணைந்த மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தலைவர், நான் பேசுறதுக்கு நிறைய செய்தி இருக்கிறதால இந்த நோட்டீஸில் இருக்கிற பேரை படிச்சுட்டு போகிற தலைவர் இல்லை. நான் நிறைய செய்தி சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால முதல் பக்கத்தில் இருக்கிற தலைவர், அதாவது முருகேசன் அவர்களுக்கும் மாரியசன் அவர்களுக்கும், மாரியப்பன் மற்றும் ரமேஷ் மற்றும் பாலச்சந்தர், வசீகரன், இன்னும் என்னோடு பேசி அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும், இந்த நிகழ்வுக்கு சரியான ஒரு தலைவரை அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு தலைவரை, சமுதாய சிந்தனையாளரை இப்பொழுதுதான் இந்த சமூகம் சந்திக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு காரணமும் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி பேசின 2 பேர் செய்தியை நான் பார்த்தேன். சாம்போ முருகன் பேசினார். அவர் பேசின கருத்துக்கள்லாம் சிறப்பான கருத்துக்கள் தான். அவர் பேசுறது என்னன்னா, இப்போ முதலமைச்சரே இங்கே இருக்கிற மாதிரியும், அந்த முதலமைச்சர்கிட்ட இவர் அந்த திமுகவுடைய 24 அணி இருக்கு. அதில் அந்த திமுக அணி இவருக்கு ஒரு மாநில முடித்திருத்துவ அனைத்தனியினுடைய தலைவராகவும், இங்கே இருக்கலாம் திமுக கட்சிக்காரருக்கும் நினைச்சு தலைவரே எங்களை கண்டுக்கணும், தலைவரே எங்களை கண்டுக்கணும், தலைவரே எங்களை கண்டுக்கணும்னு பேசுறாரு அவரு. ஏன்னா நம்ம காலங்காலமாக இப்படி தான் இருக்கோம். ஐயா எங்களுக்கு எதாவது செய்யுங்க, ஐயா எங்களுக்கு எதாவது செய்யுங்கன்னு கேட்குறோம். ஒன்று. இரண்டாவது, பாலச்சந்தர் அவர்கள் பேசும்போது அவர் உணர்ச்சி பட்டு பேசும்போது அது அவர் உணர்ச்சி வசப்படுறாரு. ஆனால் அவர் எவ்வளவு துன்பங்கள் இருக்கும். இன்னைக்கு அவருடைய துயரங்களில் தான் நான் எழுத்தாக எழுதியிருக்கேன், அவருடைய வழிகளை தான் நான் எழுத்தாக எழுதியிருக்கேன். இன்றைக்கும் பாருங்க, இந்த சமூகம் அங்கே வாங்கிட்டு இருக்காங்க பொருள், கடை பொருள், அதுனா கிடைக்காத பொருளா? இங்கே ஒரு புத்தகம் எழுதி வச்சிருக்கு, இங்கே எங்கே கூட்டம் சேருதோ அப்போதான் அந்த சமூகத்தை விடுதலையே உருவாகும். ஏன்னா அது கிடைக்காத பொருள் இல்லை. திருநெல்வேலி தென்காசி சுற்றி பார்த்தா புக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த புத்தகம் இங்கே இல்லைன்னா இப்போ திருப்பி வாங்க முடியாது.
அதுக்கு தான் கொண்டாந்து 200 தம்பி 200 புத்தகம் போகுமான்னு கேட்டேன். அண்ணே நம்ம ஆளுங்க 1000 பேர் வராங்க, நான் ஓடிடுவேன் நான். அப்படியா? நம்ம ஆள் வாங்கி படிப்பாங்களா? படிப்பாங்கம்மா. அப்படியா? பக்கம் ஒரு சகலகலா சவரக்காரன் பராக் பாருங்க 4000 புத்தகம் விற்றுருக்கு. ஆனால் நம்ம சமுதாய தலைவர்களோ அதாவது தலைவர்களோ, நானும் புத்தக தலைவர்களைட்டு தான் வெளியிட்டேன். ஆனால் யாரும் வாங்கி படிக்குன்னு சொல்லலை. ஆனால் 4000 புத்தகம் விற்றுருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எழுத்தாளர்ன்றால் 4 புத்தகம், நான் ஒரு 100 புத்தகம் போட்டு விசிட்டிங் கார்டு மாதிரி கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். ஆனால் என் புத்தகம் வித்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த புத்தகம் 2ஆம் பதிப்பு வரப்போகுது. ஏன்னா இந்த சமூகத்தில் என்னதான் சொல்கிறான், இவன் இதை பற்றி என்னதான் சொல்கிறான்றதுல அவங்க ஆர்வமாக இருக்காங்க. அதனால் புத்தகத்தை வாங்கி, இந்த புத்தகம் வாங்குறவங்க நம்ம நண்பர்கள் வாங்கினாங்கன்னா கடையில் கொண்டு வச்சுட்டாங்கன்னா, நம்மளால படிச்சு கூட ஃபோன் பண்ணி பேசலையோ, என்ன உங்களை பற்றி யாரோ புத்தகம் இதை எடுத்து கொடுங்க உட்காந்து படிச்சுட்டு உடனே எனக்கு ஃபோன் வரும். நண்பரை நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன், என்ன சொல்லுங்கண்ணா இந்த புத்தகம் படித்தேன் பாருங்கன்னா பயங்கரமாக எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறோம். அப்போ நம்மளுக்கு தெரியல, இன்னும் அறிவுத்தனமான ஒரு நிலைகளில் எட்டணும், படிக்கணும், செயல்படணும். அதென்று தெரிவித்து கொண்டு பாலச உணர்ச்சி என்னுடைய 100 மடங்கு உணர்ச்சிகளாகவும் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்றத தெரிவித்து கொண்டு ஒரு முன்னே நம்ம வந்து ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம லெட்டர் பேர் அடிக்கும்போதே நம்ம சமுதாய தலைவர் மட்டும்தான் அடிக்கிறோம். நாம் பொது நீரோட்டத்தில் கலக்கணும். ஒரு அம்பேத்கர் படத்தையோ பெரியார் படத்தையோ மார்க்ஸ் படத்தையோ அவங்க நிரந்தர தத்துவத்தின் தலைவர்கள், அவர்களுடைய படத்தை வைக்கணும். இந்த பக்கம் நம்ம சமுதாய தலைவர் படத்தை வைக்கணும். இன்னைக்கு பொது வெளியில் கொண்டு போய் பேனரை வச்சின்னா அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படம் வச்சின்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களோ அந்த கொள்கை உள்ளவங்களோ உன் பக்கத்தில் நிற்பாங்க இல்லையா? நாமளே இப்படியே ஒரே ஒரு குறிகளை நம்ம சமுதாய தலைவரை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா உனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான்? நீங்கள் வந்து பேனரை வந்து நடு ரோட்டில் கொண்டு போய் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படத்தை வச்சு நம்ம சமுதாய தலைவர் படத்தை வச்சுன்னா இவன் யார் அம்பேத்கர் பெரிய இவனா பெரிய ஆளாக இருப்பானோ? ஒரு லெட்டர் பேனை கொண்டு போய் போலீஸில் கொடுத்தவொடனே அங்கே போலீஸ் சம்மந்தப்பட்டவங்க ஒரு அம்பேத்கர்வாதி இருப்பாங்க, பெரியார் இருப்பாங்க, மார்க்ஸ்வாதி இருப்பாங்க. ஓய் வாங்க வாங்க உட்கார வாங்க. ஓய் நம்ம சமுதாய சங்கத்திலே இருந்தாலும் அவன் நினைப்பான், இவனா பெரிய தொடர்புலாம் இருப்பான் பொழுது ஆளு. சரி உட்காருங்கணும். நாம் என்ன பண்ணுறோம்? பொது நீரோட்டத்தில் கலக்காம நம்ம சமுதாய தலைவரையும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஒன்று இது பக்கத்து பாயாசம் தான். ஒரு அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் வைக்கும்போது அவங்க இது தெரியும், இது யாரையா ஏங்க அதுக்கு ஒன்று ஈடு குறைன்னு சொல்கிறாங்க எங்கள் தலைவருங்க அப்படின்னு அங்கே சொல்லணும். அதுக்கான வேலையில் நம்ம அடுத்து செய்யணும். அதே மாதிரி நிறைய கூட்டங்கள் பார்க்குற மாநில தலைவர் பேசும்போது இவ்வளோ கூட்டம் இருக்கே இருக்கு. நம்ம எல்லாம் சந்தா சரக்கு சாப்பாடு சால்வை இந்த 3 தவிர அதிகப்பறம் சிந்திக்கிட்டே இல்லை. நான் நிறைய கூட்டங்களுக்கு நானும் 20 வருஷம் தலைவர்கிட்ட இருந்தேன். தலைவர் பேசும்போது யாருமே இருப்பார், எல்லாம் சாப்பிட போயிடுவாங்க, யாருமே இருப்பாரு. என் பேச்சு யாருமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது என்ன காரணம்னா, அந்த தலைவரை கூப்பிடுறாங்கன்னா நடக்குதுன்னா அந்த எழுச்சி மிக கூட்டத்தில் சிறப்பான உரையாற்றணும், நம்ம பலத்தை பேசணும், நம்ம வளத்தை பெறணும்ன்ற எந்த எண்ணமும் இருக்காது. நேராக கூட்டு வந்து அங்கே பேனர் வச்சியா, அவருக்கு சால்வு போட்டியா, இவருக்கு சால்வு போட்டியா, இவருக்கு போட்டியா, இதை தான் நம்ம சிந்திக்கிறோம். சந்தா சரக்கு சாப்பாடை தாண்டி சிந்திக்காமல் இருப்பதால் தான் இப்படி நாம் இருக்கிறோம். அடுத்து நம்ம பலம் என்ன அண்ணா சொன்ன, பத்திரிகை ஒருத்தர் கூட வரல, பத்திரிகையாளர் கூட ஒன்றும் வரல. ஆனால் நம்ம தெரியுமா, பத்திரிகையாளர் நான் தினத்தந்தி, தினமலர், தினகரன் இந்த 3 பத்திரிகை தான் இன்னைக்கு வந்து சலன் கிடக்குது. 4x8 எவ்வளோ ஆகுது? 4x32 3 லட்சம் ரூபாய். ஒரு முடித்திருத்தும் தொழிலாளர் காது கண்ணு மூக்கு வயிற்று வாங்குற நம்ம கிட்ட பெறுகின்ற அந்த பத்திரிகைகள் நம்மளை ஏன் போடல? இதுக்கு கை தட்டக்கூடாது. அதுக்கப்புறம் நான் சொல்றத கை தட்டுங்க. ஏன் போடலன்னா அவங்கள கேள்வி கேட்கல. நீ கேள்வி எப்படி கேட்கணும்? நான் நேற்றே சொன்னேன் நண்பா, இன்னைக்கு புதிய தலைமுறையில் தலைமையில் இருக்கிற சமசன்றவர் தான் என் புத்தகத்தை பார்பர் நாம அது ஒரு சகலகலா சவரக்காரன் வெளியிட்டாரு. அவர் தான் தலைமையில் இருக்காரு. நீங்கள் புதிய தலைமுறைக்கு சொல்லுங்க, தினத்தந்திக்கு சொல்லுங்க, எல்லா பத்திரிகை நியூஸில் வரணும்னு சொன்னால் இவங்க சொன்னாங்களான்னு சொல்லலையான்னு தெரியல. ஆனால் ஒன்று,
சின்ன ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு என் கடையில் விஸ்வநாதாசனுடைய 85வது நிகழ்வை நடத்திட்டு அதை செய்தி எடுத்துக்கிட்டு தினத்தந்தி அலுவலகத்துக்கு போய் கொடுத்து, ஐயா நாளைக்கு செய்தி வரணும்னு. அப்படிங்களா, சரிங்க கொடுத்துட்டு போங்கண்ணா. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, போடவே இல்லை. 3ஆம் நாள் நானும் எங்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நேராக தலைமை அலுவலகத்துக்கு போனோம். இப்போ எடிட்டரை நான் பார்த்தே ஆகணுங்க. எடிட்டரில் இப்போ பார்க்கல, பார்த்தே ஆகணுங்க. நான் முடித்திருத்த தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் வந்துக்கிறேன், சொல்லுங்கண்ணே. அப்படியா நான் போனேன், உட்காந்தேன். எதிர்க்கு இப்படி தான் உட்காந்து பேசினேன். இதை தான் சொன்னேன். தமிழ்நாட்டில் 4 லட்சம் சலன் கிடக்குது. 4 லட்சம் பிரதி தினத்தந்தி விற்கிது. ஒரு பிரதி 8 ரூபாய், 8 32, 3 லட்சம் ரூபாய் இந்த தொழிலாளர்கிட்ட பேர் போடுங்களா போட மாட்டீங்களா? இவன் தான் தினத்தந்தி சட்ட புத்தகமாக பார்வரின் பகவத்கீதையாக தினந்தோறும் வாங்கி படிக்கிறான். என் செய்தி போடுவீங்களா போட மாட்டீங்களா? மறுநாள் காலையில் எல்லா அந்த பத்திரிகையில் செய்தியாக வந்துச்சு. புரியுதுங்களா? இரண்டாவது செய்தி, நான் பத்திரிகை செய்தி கொடுக்குறேன். என்னன்னு கொடுக்குறேன்? நம்ம ஆளுக்கு ஒரு கோரிக்கையை வடிவமைக்க தெரியணும். நான் ஒரு பத்திரிகை செய்தி கொடுக்குறேன். ஐயா, தமிழ்நாட்டில் 234 தொகுதி 68,000 வாக்குச்சாவடி குறைஞ்சது. ஒரு தொகுதியில் 10,000 வாக்கு வங்கி உள்ள சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். இது வரைக்கும் ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி எங்களை பார்க்கல. இனி வர தேர்தலில் 4 முனை போட்டி 5 முனை போட்டியாக நடக்கும். எங்களுடைய வாக்கை யார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எங்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்க பண்ணணும்னு சொல்லிட்டு 3 கோரிக்கையை கொடுத்து தினத்தந்தி கொடுக்குறேன். தினத்தந்தி என்ன பண்ண தெரியுமா? நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய பலம் 234 தொகுதியிலையும் வாக்கு 234 தொகுதி 68,000 வாக்குச்சாடி. ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000 வாக்கு இருக்கு. 4 முனை போட்டி நடக்குதுன்னு சொன்ன பார்த்தியா? அதெல்லாம் எடுத்துட்டு கோரிக்கை போட்டு, இல்லைன்னா தேர்தலை புறக்கணிப்பார் நடராஜன் பாரதாசன் போட்டோம். இப்போ தினத்தந்தி அதிபர் என்ன தேர்தலில் நிற்க போறாரா, கட்சி ஆரம்பிக்க போறாரா? நாம் என்ன செய்தி கொடுக்கணுமோ அதை போடணும்ல. ஏன் போடல? நான் அமைப்பை தொடங்கி தமிழ்நாட்டில் முழுக்க எனக்கு ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஆட்கள் இருந்து தென்காசியிலேருந்து வசீகரன்ட்ட சொன்னேன். வசீகரன் ஃபோன் பண்ணுங்க இது மாதிரி தினத்தந்திக்கு சொன்னால், தினத்தந்தி எங்கள் தலைவர் கொடுத்த செய்தி போட மாட்டேங்கிற, நான் பேப்பரை வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படின்னு தென்காசிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, பாவு சட்டத்திலிருந்து, இந்த பக்கம் இருக்கிற திருப்பத்தூர்லேருந்து, தருமபுரிலேருந்து, கிருஷ்ணகிரிலேருந்து அமைப்பு 10 பேர் 100 பேர் ஃபோன் பண்ணி கேட்டா போட மாட்டாரா? போடணுமா இல்லையா? இதை கேட்கறதுக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். நம்ம ஒன்று, இன்னைக்கு நாடார்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்கன்னா இந்த நாவிதர்கள் பங்களிப்பு அவ்வளோ அளப்பரியது. இன்னைக்கு தந்தி பேப்பர் வாங்குறோம். தந்தி பேப்பரில் வாங்கினா நாடார் விற்கிற எல்லா பொருளையும் அவங்க பத்திரிகையில் போடுறாங்க. நம்ம கடையில் உட்காந்து தான் அதை படிக்கிறோம், போகிறோம், வாங்குகிறோம். ஆனால் அதே நாடாரை ஏன் எங்களுக்கு செய்யலை, ஏன் எங்கள் பார்க்கல அப்படின்னு நம்ம கேட்கல. புரியுதுங்களா? ஒன்று, நம்மளை யார் ஏமாத்துறான்? பத்திரிகையில் தினத்தந்தி, தினகரன், தினமலர் நம்ம செய்தியே அவங்க போடுறதில்லைன்றத விட அவங்கள நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நாளே அங்கே கொண்டு பத்திரிகை கொடுக்கணும், செய்தி கொடுக்கணும். மறுநாள் அவங்க போடுவாங்க. போடலைன்னா அது என்ன சட்ட புத்தகமா? போட்டு இப்போ போட, இன்னைக்கு சோசியல் மீடியா தான் இருக்கு. போட்டு பத்திரிகை எங்கள் செய்தி போடணும், போட்டு கீச்சு பத்திரிகை பரபரன்னு விட்டு பாரு. அவங்க நம்ம முக்கியமாக இப்போ உங்கள் கடைக்கு தொடர்ந்து ஒரு வாடிக்கையாளர் வர்றாரு. அவரை நீங்கள் எப்படி மதிப்பீங்க? ஐயா வாங்க, உட்காருங்க, ஐயா வாங்க உட்கார சொல்லுவீங்களா இல்லையா? நீ தினசரி வாடிக்கையாளர் யாருக்கு? தினத்தந்தி, தினமலர், தினகரனுக்கு. ஆனால் அவங்க போடலன்னா நம்ம கேள்வி கேட்கல, நம்ம கேள்வி கேட்கறதுக்கு இடத்துக்கு போகல. இது மாதிரி நம்ம வளர்ச்சியை நம்ம நோக்கி நம்மளை யார் ஏமாத்துறான்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு பாட்டி முடிஞ்சிச்சா? ரெண்டாவது, வாக்கு வங்கி. நாம் எல்லாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு கட்சிக்கு மொத்தடிமையாக இல்லை, கொத்தடிமையாக இருக்கும். நாம் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கட்சியில் இருக்கோம். நானும் ஒரு கட்சியில் இருந்தால் ஓட்டு போட்டேன். உனக்கு கட்சி அபிமானம் இருந்தால் கட்சி அபிமானத்திலே இரு.
கட்சி அபிமானம் இருக்கா? நான் இந்த கட்சி தீவிரமானா போ. எல்லா கட்சியிலையும் வந்து 24 அணி வச்சுக்கிறான். அவனை விடவே நம்ம சலன்காரன், ஒரு சலன்காரன் என்பவர் 100 தொண்டனுக்கு சமம், 500 பொதுமக்களுக்கு சமம். ஒரு தொண்டன் 100 தொண்டனுக்கும் 500 பொதுமக்களுக்கு சமம். அவன் தான் சலூன் கடையில் உட்காந்துன்னு அவன் கலைஞர் கட்சியாக இருந்தால் கலைஞரை தவிர வேற யாரையும் பேசவே விட மாட்டான். அவன் எம்ஜிஆர் கட்சியாக இருந்தால் எம்ஜிஆர் தவிர வேற யாரையும் பேசணும். நீ பேச ஆரம்பிச்ச அடுத்த கேட்காது, பேச நான் சொல்ல மாட்டேன் கேளுன்றான். புரியுதா? நம்மளுடைய நோக்கம் ஒரு கட்சியை வளர்ப்பதா இருக்கு. நம்மளுடைய நோக்கம் ஒரு பத்திரிகையை வளர்ப்பதா இருக்கு. நம்மளுடைய நோக்கம் அதே விற்கிறாங்கல்ல காஸ்மெட்டிக் ஐட்டம், அது காஸ்மெட்டிக் ஐட்டம். உங்களுக்கு நம்ம சமுதாய தலைவர்கள் மேடை ஏறனா நம்மளுடைய பலத்தை பேசத்தே இல்லை. ஐயா என்னை எதுவும் கேட்கல, என்ன பார்க்கல, என்ன கேட்கலன்னா நீ உனக்கு அண்ணன் பலம் தெரியும். பத்திரிகையில் செய்தி குத்து வரலன்னா பத்திரிகை ஆஃபீஸர் போய் போராட்டம் பண்ணு. பத்திரிகை தேர்தலில் வந்து அறிக்கையில் நம்ம கோரிக்கை நிறைவேற்றலைன்னா தேர்தலை புறக்கணிப்புன்னு சொல்லு. இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் விற்கிறதுலையே ஒரு வருஷத்தில் 85,000 கோடி புழங்குது. அந்த காஸ்மெட்டிக் நம்மகிட்ட சோப்பு சீப்பு கண்ணாடி பவுடர்லாம் வாங்குறோம் இல்லையா, 85,000 கோடி பொங்குது. நீங்கள் ஒரு சலூன் கடைக்காரனும் ஒரு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான். இன்னைக்கு ஒரு மளிகை கடையில் போனால் இதயம் நல்லெண்ணெய் போர்டு வச்சு தரான், கோல்டு வின்னர் போர்டு வச்சு தரான், உதயம் பருப்பு போர்டு வச்சு தரான். அதே வந்து வியாபாரி சங்கம் போராட்டம் பண்ணாக்க, ஆர்ப்பாட்டம் பண்ணால், மாநில அளவில் மாநாடு போட்டால் அன்னைக்கு செய்யறதுல யார் இதே விக்ரம ராஜாவோ வெள்ளையனோ பணம் செலவு பண்ணுறதில்ல. உதயம் பருப்பு 2 கோடி, இது கோல்டு வின்னர் 2 கோடி கொடுத்து மாநாடு போடுறாங்க. சொந்த காசு செலவு பண்ணாமல் மக்கள் காசு, நிறுவனத்தை காசு செலவு பண்ணி அவங்க மாநாடு போடுறாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய பணம் செலவு பண்ணுறா சாதாரண விஷயமா? இது யாருடைய பணம்? இன்னும் இது மாதிரி கூட்டத்தை கூட்டினா எவ்வளோ செலவு இருக்கும்? இந்த செலவு பண்ணனா யாருடைய பணம்? நம்ம கடையில் சம்பாரிச்சு எவங்கிட்டையும் போய் காசு வாங்காமல் சுயமரியாதையாக சாதி மதம் மொழி இனம் கடந்து அனைவருக்கும் சேவிங் பண்ணி முடி வெட்டி அந்த காசில் கொண்டாந்து ஐயா நமக்கு எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், இந்த நிகழ்ச்சியில் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? நம்ம மக்கள் கல்வி வேலை இடஒதுக்கீடு கிடைக்காதா? நம்முடைய தியாகி விஸ்வநாதாஸ் மணிமண்டபம் கட்ட மாட்டோமா? நம்முடைய சித்த மருத்துவ இடஒதுக்கீடு கிடைக்காதா? அப்படின்னு நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஆனால் எந்த பத்திரிகையும் வரலன்னு சொன்னால் அதுக்கு சரியான தலைமையும் சரியான தலைவரும் இல்லை. நீ கிட்டத்தட்ட நான் சங்கம் தொடங்கி 1 வருஷமா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் நான் செலவு பண்ணிக்கிறேன். என் சொந்த காசுன்னா 1 பைசா யாருக்கிட்டையாவது சந்தா வாங்கன்னு கேட்பார். 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். எனக்கு 2 பொண்ணு இருக்காங்க. ஒரு பொண்ணு லாயர் படிக்கிறாங்க, இந்த வருஷம் முடிக்கிறாங்க. இன்னொரு பொண்ணு இன்ஜினியரிங் படிக்குது. நான் சொன்னாங்க, நண்பர் சொன்னேன், இந்த தொழிலை விட்டு வந்துருங்கன்னாங்க. நண்பரே, இது வந்து அடிமை தொழில் அல்ல. நாம் வந்து வயிற்று சோத்துக்கும் கூலிக்காக வேலை செஞ்சதில்ல. இதுக்கு நல்ல பணம் புழங்குற தொழில் இது. இதை விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன். உனக்கு கலெக்டர் வேலை காலியாக்குதாங்க. இன்னைக்கு கௌரவமாக உட்காந்து உன்னை தேடி 4 பேர் வரான், ஃபேனை போட்டு லைட்டை போட்டு உட்காந்து வெட்டிட்டு இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 150 ரூபா 200 ரூபா சம்பாதிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ இந்த தொழிலை செய்யி படி. இன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். என்னிலேருந்து நான் வந்து பொதுவான என்னிலேருந்து தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் இல்லை, காலையில் சென்னை லயோலா கல்லூரியில் BA தமிழ் இலக்கம் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லை, கடையை வச்சேன். 20 வருஷத்தில் இன்றைக்கி சொந்த கடை சொந்த வீடு. ஓகே, சென்னையில் என் பிள்ளைய டாக்டர் என் பிள்ளைய இன்ஜினியரிங் படிக்கிறேன், ஒரு பொண்ணை வந்து வக்கீலுக்கு படிக்கிறேன். இதெல்லாம் என்ன காரணம்னா, நம்ம கடைக்கு நல்லவங்க வருவோம், கெட்டவங்க வருவோம். நீ நல்லவங்கள கூடனா நல்லவனாவே, கெட்டவங்க கூடனா கெட்டு போயிடுவேன். அதுதான் காரணம். இதை வந்து இந்த தொழிலை வந்து இந்த தொழிலை நீ படி, வேலைக்கு போ. ஆனால் இந்த தொழிலை வந்து நம்ம கையில் இருக்கணும். ஆள் போட்டு வேலை செய்ய, அதே இந்திக்காரில் போட்டு நீ வேலை செய்ய. நம்ம செய்யணும்னா இந்திக்காரில் போட்டோன்னா அந்த தொழிலை நம்ம கையில் இருக்கணும். புரியுதுங்களா? அந்த தொழிலை இன்னைக்கு யாரோட இந்திக்காரை போட்டான், ஒரே பேரில் 400 கடை 500 கடை வைக்கிறான். ஆனால் நம்மால் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம கோயிலை வந்து நவீனப்படுத்தலை. நாம் ஒரு நாளெல்லாம் சம்பாதிக்கிறத அவன் ஒரு ஆளில் சம்பாதிக்கிறான். அந்த தொழிலை மேம்படுத்தணும். எந்த தொழிலும் சிறந்த தொழில் தான். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் என்ப சொல்வார்கள். அதுபோன்ற இந்த தொழிலை நாம் மேம்படுத்தி செய்ய வேண்டும். செய்யும் தொழிலை மேம்படுத்தி செய்ய வேண்டும்.
இந்த இந்த பகுதியில் ஒரு ரெண்டு இளைஞர்களை நாம் பாராட்டணும். தம்பி ராஜேஷ் கதிர் குமரேசன், இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, கார்பரேட் கம்பெனியை தவிர்க்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு அவரு போல நாமளும் தொழிலை மேம்படுத்தி செய்யணும்னு சொல்றதுக்காக வகுப்புகளை நடத்துறாங்க. நம்ம மேம்படுத்தணும், அந்த தொழிலை மேம்படுத்தி செய்யணும். படிக்கிறவங்க படிங்க, தொழில் செய்கிறவங்க செய்யுங்க. ஆனால் இதை விட்டுட்டு வந்துட்டா நம்ம எல்லாம் கௌரவமாக மச்சிருவோம் அப்படிலாம் இல்லை. உன் ஜாதி சொன்னாவே அப்படி தான் சொல்லுவோம். புரியுதுங்களா? நீ கலெக்டரே இருந்தாலும் உன் ஜாதி தெரிஞ்சால் அப்படி தான் சொல்லுவான். அவன் நாம் போயிட்டு வேறு தொழில் செய்யிட்டு நம்மளை பெருமையாக பேசி அவன் பேசுவான்னு நினைக்கிறீங்க? மறைச்சி ஒன்றா வாழலாம். அதனால் அந்த தொழிலை மேம்படுத்தி செய்வதற்காக வழிவகை செய்கின்ற நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, இப்போ 3 கோரிக்கை நம்ம அண்ணா சொன்னாங்க. சென்னையில் ஜனவரி 24, 2025 பெரிய மாநாடு. அதில் கம்ப ராஜா அவர்களும் நடேசன் தலைமையிலையும் மாநாடு போட்டாங்க. நான் ஒரு காணொலியை பார்த்தேன். பெரிய பெரிய அரசியல்வாதி கூப்பிட்டு வந்து மேடையில் உட்கார்றது முக்கியம் இல்லை. அந்த அரசியல்வாதியை வச்சுட்டு நீ அரசியல் பண்ணு. அவங்கள அரசியல் பண்ண விட்டுட்டு நீ இருந்தா உனக்கு எந்த அரசியல் நடக்காது. அண்ணன் திருமாவளவன் வந்தார், வேல்முருகன் வந்தார். அந்த மேடையில் என்ன பேசணும்? ஐயா, நீ எழுதி மண்டபத்தில் வச்சுக்கிட்ட கூட மக்கள் மத்தியில் பச்சா எவன் மதிப்பான்? அந்த மண்டபத்தை அந்த திருமாவளவன் வந்து எப்படி பேசுறாரு, வேல்முருகன் எப்படி பேசுறாரு நீ பாத்தியா? அப்ப திருமாவளவனும் வேல்முருகனும் மேடையில் வச்சுக்கிட்டு நீ என்ன பேசணும்? அண்ணன் திருமாவளவன் நம்மளுடைய சங்க மாநாட்டுக்கு வந்திருக்கிறார். வந்தவருக்கு நன்றி. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து திருமான் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் எம்பியா நிற்கிறார். அந்த பகுதியில் ஒரு எம்பி தொகுதி என்பது 6 சட்டமன்றம் சேர்ந்தது தான் ஒரு பாராளுமன்றம். ஒரு தொகுதியில் 15,000 வாக்கு இருக்கு. 6 பாஞ்சு 90. அண்ணா எங்களுடைய கோரிக்கை 4 எம்எல்ஏ வைத்திருக்கிறார். அவர் சட்டசபையில் பேசினால் எங்கள் மக்கள் அனைவரும் அவர் எந்த கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் வாக்கு செலுத்துவோம் என்று சொல்லி நிறுத்தியிருந்தா அவர் சிந்திப்பார். என்னன்னு, ஓ நம்ம இந்த கூட்டத்தில் வந்து சட்டசபையில் பேசலன்னா ஓட்டு போட மாட்டான்ற எண்ணத்தை நம்ம விதைக்கணும். அதை விட்டுட்டு திருமாவளவன் வந்துட்டாரு, நீ பேசணும்ல. வேல்முருகன் வந்துக்கிறாரு, வேல்முருகன் வச்சு நீ பேசணும்ல. அண்ணன் பன்றி தொகுதி நீங்க 3 முறை ஜெயிக்கலாம், 5 முறை ஜெயிக்கலானே. ஆனா அங்க எங்களுக்கு 10,000 ஓட்டு இருக்குன்னு அண்ணன் கோரிக்கையை பேசணும் நாங்க ஓட்டு போடுவோனே. போட மாட்டோம் சொல்ல வேணாம், போடுவோனே அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஓ இவன் செய்யலைன்னா போட மாட்டான் பழகுதுன்னு எண்ணத்தை நீ விதைக்கணும். பெரிய பெரிய தலைவர்கள் எடுத்துன்னு வந்தாங்க. அன்னைக்கு பேப்பர்ல பார்த்தா திருமாவளவன் பேசினார்னு வருது. நாம காசு செலவு பண்றோம், நாம மாநாடு போடுறோம், பல்லாயிரம் மக்கள் காசு செலவு பண்ணி ராவும் பகலும் கண்ணு மூச்சு கோயம்புத்தூர் திருநெல்வேலி தென்மாவட்டம் இருந்து கண்ணு மூச்சின்னு வரான். அந்த மாநில தலைவர் மாநில பொதுச் செயலாளர் பேசணும் இல்லை, அரசியல் பேசணும் இல்லை. என்ன கேட்பாங்க, நாம எத்தனை சங்கம் தொடங்குறது, எத்தனை சங்கம் தான் நம்ம கேட்கல. நான் சொல்றேன், ஒரு சாதி இந்த 500 5,000 சங்கம் இருக்கணும், தப்பு இல்லை, அதான் ஜனநாயகம். ஆனா அந்த சங்கத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனைனா எல்லாம் ஒன்று சேரும், அதுதான் சமூகத்தின் வெற்றி. ஒரு புத்தக வெளியீட்டு விழா நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில தலைவர்கள்லாம் வராங்க. பொதுச் செயலாளர் 2 பேருமே புதுசாக கலந்துக்கிறாங்க. நான் போய் கூப்பிட்றேன், என்னை மதித்து வராங்க, என் புத்தகத்தை படிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஈர்ச்சியான புத்தகமாக இருக்கு, இதை படிக்கணும், இந்த மக்களை பேசணும்னு வராங்க. நான் தலைவருக்கு பேரை போடுறேன், பாட்டை போடுறேன், வரவேற்பு கொடுக்குறேன். ஒரு தலைவன் வரல. ஏன் இங்கே போனால் நம்ம சங்கம் அதில் கரைஞ்சிடுமோ, இந்த சங்கத்தில் போனால் நம்ம கீழே போயிடுமோ பயம். நம்ம ஒரு குடையின் கீழே வரணும்னு நினைக்கிறேன், எல்லாருமே நினைக்கிறேன், நான் கூட நினைக்கிறேன் ஒரு தலையின் கீழே. சரி, எந்த குடையின் கீழே வர்றது, யார் பேசுவாங்க? நீங்க தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் 10,000 ஓட்டு வாங்கி இருக்கு, 234 தொகுதி, 68,000 வாக்குச்சாவடியில் ஓட்டு இருக்குது. நாங்கள் ஊருக்கு ஒரு குடின்னு சொல்றேன், ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு குடி இருக்கும். புரியுதுங்களா? இவன் ஊருக்கு ஒரு குடின்னு தான் சொல்றேன். நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு குடி இருக்கீங்க. நாங்கள் இல்லாத ஊர் எது?
இன்னைக்கு வந்து ஒரு ஜாதி தென் மாவட்டத்தில் அரசியல் நடத்துகிற, ஒரு மாவட்டம் வட மாவட்டம் நடத்துகிற, ஒருத்தர் மேற்கு மாவட்டத்தில், நாங்கள் தான் தமிழ்நாட்டு முழுக்க இருக்கிற சமூகம். நீ ஒரு பகுதியில் குறுநில மன்னர் மாதிரி வாழ்கிற இந்த நிலத்தினுடைய இந்த வண்ணாரி நம்மளை சேர்த்து பேசுறதில்ல, நாம வண்ணாரி சேர்த்து பேசுறதில்ல. நாம 2 பேருமே ஒரு வண்டியில 2 மாறி தான் குறிதிட்ட தான். ஆனா இவங்கள பத்தி அவங்க பேசுறதில்ல, அவங்கள பத்தி இவங்க பேசுறதில்ல. சரி, ஓகே. இப்ப அண்ணா சட்ட பாதுகாப்பு எம்பிசி பட்டியல உள்ஒதுக்கீடு கொடுன்னு சொல்றீங்க. இதுல 2ல ஏதாவது ஒரு தீர்மானம் தான் நம்ம நிறைவேற்ற முடியும். நண்பர்களே நல்லா புரிஞ்சுங்க. எஸ்சி பட்டியல சேர்றதால ஐயோ எஸ்சி பட்டியலாம் டேய், அவங்க வந்து ஜாதியால் தான் பாதிக்கப்படுறோம். நாம் ஜாதியாலையும் பாதிக்கப்படுறோம், தொழிலாளியும் பாதிக்கப்படுறோம். 2 பக்கமும் நம்மளை வந்து சாதி இழிவுபடுத்துகிறோம். நாம் வந்து சாதியாலையும் தொழிலாளியும் 80%, 85%, 95%, 100% பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும். அது புரிதல் இருக்கா இல்லையா? இன்னைக்கு 4 காசு சம்பாதிச்சிட்ட உடனே நாம ஆமாத்திய சமூகம், அசோகர் பரம்பரை, நந்த வம்சன்றான். ஆனால் அவங்க போட்டோ வந்து இதெல்லாம் வைக்க மாட்டேங்கிறான் டிபியில். இப்போ நீ ஆண்ட பரம்பரை சொல்கிற, நாமெல்லாம் எப்படி தெரியுமா? அசோகர் பரம்பரை, நம்ம வந்து நந்த வம்சம். சரி, ஏன்பா ஃபோட்டோ வைக்கல? ஃபோட்டோ வைக்க மாட்டோம். ஃபோட்டோ வைக்காது எப்போ நான் ஜாதி பேரும் பேச முடியும்? அதே மாதிரி எஸ்சி பட்டியலில் போனால் என்ன நன்மைன்னு பாருங்கள். நான் இந்த 3 கோரிக்கை தான் வற்புறுத்துறேன். இந்த எஸ்சி பட்டியலில் இடஒதுக்கீடுக்காக உங்கள் புரிதலுக்காக சொல்ல வரேன். எஸ்சி பட்டியலில் போயிடும். தமிழ்நாட்டில் 12,500 ஊராட்சி இருக்குது. அதில் எஸ்சிக்கில் வந்து கிட்டத்தட்ட ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒரு 1,500 பேர் வருவாங்க. நம்ம எஸ்சி பட்டியலில் போனால் என்ன ஆகும் தெரியுமா? அந்த 1,500 கிட்டத்தட்ட 1000 பேர் நம்மால் தான் தலைவராக இருப்பான் அந்த ஊரில். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? புரியல உங்களுக்கு? இல்லை, சரி, ஓகே. அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாவச்சத்திரம் வச்சுக்கோங்களேன். பாவச்சத்திர ஊராட்சி மன்றனுடைய தலைவர் எஸ்சிக்கு ஒதுக்கிறாங்க. அந்த பட்டியலில் நாம் இருக்கோம். இப்போ இங்கே இருக்கிற ஆதி சாதிகள் என்ன பார்ப்பான்? டேய், எஸ்சி பட்டியலில் ஒதுக்கிட்டாங்க, எஸ்சின்னா இவனுக்கு கொடுத்துட்டான், ஊரை விட்டு வெளியே இருக்க அவனுக்கு ஓட்டு போகிறத விட இவனை போட்டு ஆக்குறான். பூரா ஊருக்காரன் பூரா ஒன்று சேர்ந்து என்ன பண்ணிடுவான்? நம்மளை தலைவர் ஆகிறான். உண்மையா இல்லையா? சாதி என்பது இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன். திருமாவளவன் வந்து உலகம் முழுக்க பேசுறாரு, தமிழ்நாடு முழுக்க பேசுறாரு, சராதானம் பேசுறாரு, சமத்துவம் பேசுறாரு, சாதி ஒழிப்பு பேசுறாரு, சட்டத்தை பேசுறாரு. ஆனா அவர் எதிர்த்து நிக்கிற சீதமான தொகையில எதிர்த்து நிக்கிற யாருன்னே தெரியாது. ஒருத்தன் தான் எதிர்த்து நிற்பான். அவனை எதிர்த்து அவர் வந்து 500 ஓட்டில் 1000 ஓட்டு 2000 ஓட்டு தான் ஜெயிக்க முடியுது. காரணம் என்னன்னா அந்த திருவாரூர் நிற்கிற அந்த சிதம்பரம் தொகுதியில் இருக்கிற சாதி இந்துக்கள் ஆதி ஜாதிகள் என்ன நினைக்கிறான்னா, யார் வேணாலும் ஜெயிக்கலாம், திருமாவளவன் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். உண்மையே இல்லையா? இப்போ சட்டசபையில் இடஒதுக்கீடு எஸ்சி பிரிவில் இருந்தால் சட்டசபையில் 42 எம்எல்ஏவில் நம்மால் ஒரு 10 பேர் இருப்பான். 7 பாராளுமன்றத்தில் நம்மால் ஒருத்தருப்பான். அதே போன்று தான் ஊராட்சி மன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1500 கூட குறைஞ்சபட்சம் அப்ரோஸ் ஒரு 300 பேர் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பான். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனைனா, எஸ்சி பட்டியலில் போய் சேர்ந்துட்டா ஐயோ நம்மளை பொண்ணு கட்ட சொல்லுவாங்களோ, நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று. இப்போ எம்பிசி பட்டியலில் இருக்க உன்னை எவன் மதிக்கிறான்? எஸ்சி பட்டியலில் இருக்கிறோம், நம்மளை யார் மதிக்கிறான்? எஸ்சி பட்டியலில் போனால் பாதிக்கப்பட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு அளவுகோல் தானே ஒழிய, எஸ்சி பட்டியலில் சேரத்தாலே யாரும் உன்னை எஸ்சின்னு ஒதுக்கிற மாட்டான். எம்பிசி பட்டியலில் இருக்கிறதாலே உன்னை யாரும் ஆண்ட ஜாதி வாப்பா ஆமாத்திர குழமே உக்காருவா மேலே நீ தான்ப்பா ஆண்ட பாதின்னு சொல்ல போகிறான். அது ஒன்றும் இல்லை. ஆனால் இடஒதுக்கீடு என்பது எம்பிசி பட்டியலில் இருக்கும்போது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் கிடைக்கும். அதுக்கு தான் அன்புமணி போராடிட்டு இருக்காரு. அன்புமணி சமுதாயத்துக்கே கிடைக்காத போது எனக்கு இடஒதுக்கீடுக்கு உதவுன்னு எழுதி வச்சுட்டு கம்முன்னு போய் வீட்டில் பத்துக்கிறது இல்லை. புரியுதுங்களா? ஒரு வருஷம் ஆட்சி மாநில தலைவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறோம், எங்க மாநாடு போட்டீங்க, இவ்வளோ பேர் ஊர்ல இருந்து எல்லாம் வண்டி கட்டின்னு வந்தான். அதுக்கப்புறம் எங்க போய் ஒரு மனு கொடுக்கல, ஒரு போராட்டம் பண்ணல, ஆர்ப்பாட்டம் பண்ணல, எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது நாம என்னங்க பண்றது? சிறுபான்மை சமூகமா இருக்கிறோம், நாம என்னங்க சிறுபான்மை சமூகமா இருக்கணும்? சிறுபான்மை சமூகமா? ஒரு தேர்தல் அரசியல்ல
இன்னைக்கு இந்த தொகுதியில் தென்காசி மாவட்டத்தில் 10,000 ஓட்டு வாங்கியிருக்குங்க. 10,000 ஓட்டு வாங்கல. நீ தேர்தல் முடிஞ்ச பிறகு எடுத்து பாரு. 100 ஓட்டில் ஜெயிச்சவங்க 10 பேர், 500 ஓட்டில் ஜெயிச்சவங்க 1000 ஒரு 15 பேர், இப்படி புள்ளி விவரம் போடுவான் பத்திரிக்கை. அப்போ உனக்கு தெரியல 234 தொகுதியிலே ஒரு தொகுதியில் 10,000 வாக்கு வங்கி வச்சிருக்கான். இது வரைக்கும் சட்டமன்றம் பாராளுமன்றம் போகல. அடிப்படையான கோரிக்கை கூட நிறைவேறல. இது வரைக்கும் இந்த திராவிட மாடல் அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் திராவிடத்துக்கு எதிரானவர்களா? நம்மளை விட திராவிடத்தை யாராவது வளர்த்துட முடியுமா? திராவிடம் வளர்ந்து சலனு கடையிலன்னு சொல்லி அவனுக்கு பேர் வச்சிங்களே, சோறு வச்சிங்களா? கேட்கணுமா இல்லையா? ஒரு சந்தைக்கு போனோம்னா வச்சுக்கலாம், ஆடு மாடு சந்தைக்கு போனால் என்ன பண்ணுவாங்க? மாடுன்னா குறி போட்டுருவோம். குறி போட்டால் என்ன அர்த்தம்? அந்த மாட்டை யாரும் அது விற்பனை ஆயிடுச்சுப்பா, அந்த பக்கம் யாரும் வரமாட்டான். ஆடுன்னா மயிரை கட் பண்ணி விட்ருவோம். ஓ, இந்த ஆடு விற்பனை ஆயிடுச்சு. அது மாதிரி இவன் பூரா திராவிடத்தை தான் ஓட்டு போடுவான். இவனுக்கு பூரா திமுக தரோம் சொல்லி 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 திமுக மிகப்பெரிய மிதப்பல் இருக்கு. ஏன்னா நீ என்ன கத்து தேர்தல் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க போயிட்டு மனு எடுத்துன்னு போயிட்டு, ஐயா நாங்கள் மருத்துவ சமுதாயம் மருத்துவ தொழிலாளர் சங்கத்திலிருந்து வரோங்க ஐயா, நாங்கள் சங்கத்தில் எல்லாரும் வந்து திமுக ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னா ஒரு அமைச்சர், நீ ஆதரவு தெரியலாம், உன் ஆள் பூரா ஓட்டு போட போயிடுவானா? போயா, உன் ஆள் பூரா என்ன தான் ஓட்டு போடுவான்? இது எவ்வளோ கேவலமான விஷயம். நம்ம பூரா முத்திரை குத்தி ஆட்களாக இருக்கிறோம். அதனால் நான் சொல்றது திமுகவுக்கு மட்டும் இல்லை, அதிமுகவிலே இருக்கும். 100 பேர்னா 60 பேர் திமுக இருப்போம், 40 பேர் அதிமுக இருப்போம். நாம கேட்டாரு, என்ன கேட்டாருன்னா, ஏங்க நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், அவர் முக்கியமான பொறுப்பில் இருக்காரு. அவர் கேட்டார், ஏன் இந்த அரசு மெரினாவில் நைட்டில் தூங்குறதுக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லாதவங்களை கூட 5 கோடியில் செலவு பண்ணி நைட் ஆனால் பாய் தலைக்காணி கொடுத்து எங்கெங்கே படுத்துங்க கூட அங்கே வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு 5 கோடி செலவு பண்ணியிருக்கு. உங்களை ஏன் இந்த சமூகம் கண்டுக்கல? இந்த திராவிட மாடல் அரசு கண்டுக்கல? எல்லாருக்கும் எல்லான்றாங்களே, ஏன் உங்களை மட்டும் கண்டுக்கல? அது ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் வந்து ஐயா சாமி எங்களை கண்டுக்கோ பாருங்கோ அப்படின்னா, அதே மாதிரி மாநில தலைவராகிறவங்கள ஏதாவது கட்சியில் பொறுப்பு வச்சுக்கிறது. அப்போ பொறுப்பு வச்சுக்கிறேன், ஐயோ நம்ம கட்சி தோற்றக்கூடாதுன்ற எண்ணம் தான் இருக்குதோ, ஓகே, கோரிக்கை வேண்டி எடுக்கணும் எண்ணம் இல்லை. உனக்கு கட்சியை பார்க்குறேன், ஒரு இதை சொல்லுவாங்கல்ல, மேலே பார்த்தா உனக்கு என்ன தெரியணும்? அர்ஜுனன் சொன்னான், எனக்கு குருவி தான் தெரியுதுன்னா. மற்றவனா என்ன சொன்னான்? இலை தெரியுது, காய் தெரியுது, பழம் தெரியுது, பூ தெரியுதுன்னா. ஆனால் அர்ஜுனன் எனக்கு குருவி தெரியுதான் சுடுறான்னா. அர்ஜுனன் மாதிரி சமுதாய பணி மட்டும்தான் நோக்கமாக இருந்து சமுதாயத்தினுடைய வழிகளையும் வேதனைகளையும் படிக்கின்றவனாக இருந்து இந்த சமுதாயத்தினுடைய பலத்தை தெரிந்தவன் தான் இந்த சமுதாயத்துக்கு தலைவரானாதான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்கும். ஒரு புத்தகத்துக்கு 2 புத்தகம் எழுதி பொதுமக்கள் எல்லாம் வாங்கி படிக்கிறான், நம்மால் வாங்க மாட்டேங்கிறான். நம்மால் புத்தகம் வெளியிட்டு கூட வர மாட்டேங்கிறான். ஒன்று, இதே திராவிட திமுக அரசு என்னுடைய புத்தக வெளியீட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய மாநில பொதுச் செயலாளர்களை மேடையில் வைத்து எங்க மக்கள் படுகின்ற பாடுகளை சொல்லி எங்களுக்கு உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகள் 5 கோரிக்கைகள் சொல்லி அந்த கோரிக்கைகள் சொல்லிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 கோரிக்கையை 3 கோரிக்கையாக மாற்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் தோயர் மதிப்புக்குரிய சண்முகம் அவர்கிட்ட கொடுத்து, ஐயா இதை ஒன்று நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் போராட்டம் பண்ணோம்னா உங்கள் தலைமையில் பண்ணுறோம், எங்கள் கோரிக்கை வென்றெடுக்கணும். எங்கள் மக்கள் மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறார், அதை விட மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறான். இந்த கோரிக்கை நிறைவேற்றணும், இந்த அரசு நிறைவேற்றணும். நாங்கள் இந்த அரசு வரும்போது தான் போராடுறோம், இந்த அரசு செய்யணும், யாரு செய்யும் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, அவசரப்படாதீங்க தோழர், சொல்றேங்க தோழர், பார்க்குறேங்க தோழர் அப்படின்னு. ஐயா நீங்கள் சொல்லுங்க, போராட்டம் பண்ணணுமா பண்ணலாம், இல்லையா நீங்கள் எங்களை இட்டு போய் முதலமைச்சர் சந்திக்க வைங்க சொல்லுங்க. இல்லை தோழர் நாங்கள் போகும்போது சொல்கிறேன், கோரிக்கை சொல்கிறேன் நான். சரிங்க ஐயா அப்படின்னு. அதே மாதிரி நான் 3 கோரிக்கை கொடுத்தேன்.
அதுல ஒரு கோரிக்கை தியாகி விஸ்வநாதாஸ் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை நேரடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர் கொடுத்த 5 கோரிக்கையில ஒரு கோரிக்கையை சேர்த்து முதலமைச்சர் கொடுத்துட்டார். நல்லா கவனிக்க வேண்டும் மக்களே, நாம் ஒரு கட்சிக்கு அடிமையா இருக்கிற வரைக்கும் நீ அடிமையா தான் கிடைக்கும். புரியுதுங்களா? அதே முதல்வர் கொடுத்த 5 கோரிக்கைகளை பரிசீலனை செய்தார். ஒரு கோரிக்கையை நிராகரிக்கிறார், கண்டுகொள்ளவே இல்லை. சட்டசபை கூடுகிறது, பேசுகிறார்கள். அதில் அந்த கோரிக்கை நிறைவேற்றிட்டு சொல்றார் முதல்வர், தூய்மை பணியாளர், அங்கன்வாடி பணியாளர்கள் இது போன்ற பிரச்சனைகள்லாம் என்னை கொண்டு சேர்த்ததுக்கு இந்த தோழமை கட்சிகளான இடதுசாரி தோழர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். அதே இடதுசாரி தோழர்கள் தியாகி விஸ்வநாதாஸ் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று சொன்னார்களே, ஏன் கட்ட மாட்டீர்கள்? அதுதான் அரசியல், அதுதான் அரசியல். ஏன்னா இன்னைக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு மணிமண்டபம் கட்டி தங்க கவசம் கட்டி இன்னைக்கு அந்த மக்கள் பூரா அவருடைய நினைவேந்தல் கூடும்போதுதான், அமைச்சர்கள் அங்க வரும்போதுதான் அந்த மக்கள் எழுச்சி பெறுகிறார்கள். அதே போல்தான் இமானுவேல சேகரன், அதே போன்றுதான் அழகு முத்துக்கோன், அதே போன்றுதான் அம்பேத்கர், இரட்டைமலை சீனிவாசன், இவர்களெல்லாம் மணிமண்டபம் கட்டுகிற அரசு 29 முறை 40 வயதுக்குள் இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு தலைவன். அவர் என்ன இந்த சமுதாயத்துக்கு பாடுபட்டாரா? இந்த தொழிலாளர்கள் பாடுபட்டாரா? இந்திய நாட்டுக்கு பாடுபடல. இந்த சமுதாயத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக ஒரு தியாகி விஸ்வநாதாஸுக்கு மணிமண்டபம் கட்டுவதோ அல்லது அரசு விழா எடுப்பதோ நினைவு நாளை நினைவு கூறுவதோ செய்யவில்லை என்றால், எல்லோருக்கும் எல்லாம் என்றால் எங்களுக்கு யார் செய்வது? இதே ஒரு கோரிக்கையை 3 கோரிக்கை வைத்து அமைச்சரை சந்திக்கிறேன், அதிகாரியை சந்திக்கிறேன், ஆணையரை சந்திக்கிறேன். நான் இந்த சமுதாயத்தினுடைய எழுத்தாளர் என்கிறேன், இந்த சமுதாயத்து சங்கத்தினுடைய தலைவர் என்கிறேன். இதே அரசு நம்மளை உட்கார்ந்து வைத்து பேசுவதற்கு கூட அனுமதிக்கவில்லை. ஒரு அமைச்சரை சந்தித்து பார்க்கிறேன், மின்சாரத்துறை அமைச்சரை பார்க்கிறேன், தொழிலாளர் துறை அனைவரையும் பார்த்து, ஐயா எங்க மக்கள் கார்ப்பரேட் கம்பெனியால் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் கொடுக்க வேண்டும். நீங்க ஏற்கனவே கைத்தறி நெசவாளர்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அதை விட சாதி, மொழி, மதம், இனம் பார்க்காமல் வேலை செய்கின்ற தொழிலாளி என்றால் அது முடித்திருத்தும் தொழிலாளி தான். நீங்க சாதி ஒழிப்பு பேசலாம், சமத்துவம் பேசலாம், பெரியாரையும் பேசலாம், அம்பேத்கரையும் பேசலாம். ஆனால் அதை செய்து கொண்டு இருப்பவன் யார்? இந்த முடித்திருத்தும் தொழிலாளி. அவர்கள் கார்ப்பரேட் கம்பெனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை, எம்எல்ஏ எம்பி கொடுக்கவில்லை. ஒரு தொழில் செய்து பிழைப்பதற்காவது 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுங்கள். அவன் கடன் அவன் ஒரு கடை வைப்பதற்கு தொடங்கும் போதே தண்டல் வாங்குகிறான். அவன் வாழ்நாளில் வெட்டி போட்ட மயிரை விட வாங்கி போட்ட தண்டல் நோட்டுகள் இருக்கிறது அவன் கடையிலே. அவன் கடை வைப்பதற்கு தொடங்குவதிலிருந்து அவன் கட்டையில் போவது வரைக்கும் தண்டல் தான் கட்டுறான். அந்த தண்டல் கட்டும் போது அந்த தொழிலாளி கடைசி வரைக்கும் அவன் பிள்ளையை நல்லா படிக்க வைக்க முடியவில்லை, அவன் ஒரு இடம் வாங்க முடியவில்லை, வீடு கட்ட முடியவில்லை. நீங்க 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தால், 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தால் அந்த வங்கியை அவன் சரியாக பயன்படுத்தி கட்டுவான். எங்கால் 10 பைசா 5 பட்டியா வட்டிக்கு வாங்குறவனே ஒழுங்கா கட்டுறவன் குறைஞ்ச வட்டியில கடன் வாங்கும் போது கட்ட மாட்டானா? ஐயா அவன் வங்கியை பயன்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று
முதல் கோரிக்கை வைத்தேன். இரண்டாவது கோரிக்கை, மீன்வள கல்லூரியிலே மீனவ மாணவர்கள் சட்டநாதன் ஆணையம் சொன்னது போல 5% இடஒதுக்கீட்டில் படித்து வருகிறார்கள். எங்களுக்கு பொது இடஒதுக்கீடு தான் இல்லை. எங்களுக்கென்று இருக்கின்ற நாங்களாம் ஆதி மருத்துவர்கள். எங்களுடைய சமூகம்தான் ஒரு மனிதனுடைய பிறப்பு இருப்பு இறப்பு எல்லாம் இருந்தவர்கள். அவர்களும் சித்த மருத்துவத்தை கல்லூரியை சேர்ந்து படிக்க வேண்டும், 5% இடஒதுக்கீடு கொடுங்கள் என்ற இரண்டாவது கோரிக்கையும், மூன்றாவதாக தியாகி விஸ்வநாதாஸ் அவர்களுக்கு ஐயா குமரி ஆனந்தனுடைய முயற்சியால் திமுக அரசு அங்கே திருமங்கலத்தில் வாழ்ந்த வீட்டை மணிமண்டபமாக கட்டியிருக்கிறீர்கள். அதற்கு நீங்கள் இந்த திமுக அரசு ஒரு அமைச்சரும் இதுவரை மாலை மரியாதையும் செலுத்தவில்லை. கட்டியதற்கு நன்றி, ஆனால் செலுத்தவில்லை. அது அரசு எடுக்க வேண்டும். தனியாக தியாகிக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற 3 கோரிக்கையை வைத்து நானும் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அவர்களும் போராடி கொண்டிருக்கிறோம். நான் நினைப்பேன், சொந்த காசு கடையில் வேலை செய்வேன், இந்த வாரம் கடையில் வேலை செஞ்சு 1000 ரூபாய் இருந்தால் அடுத்த வெள்ளிக்கிழமை லீவு போட்டுருவோம் கடையை. எந்த அதிகாரி பார்க்கலாம், எந்த அமைச்சரை பார்க்கலாம், பெட்ரோலு செலவு எல்லா வேலையும் செஞ்சு அமைச்சரை பார்த்து மனு கொடுக்குறேன். நம்ம கடையிலேயே உக்காந்துன்னு திராவிடம் செய்யலை, அதிமுக செய்யலை, திமுக செய்யலைன்னு குறை சொல்கிறத விட நாம் எத்தனை முறை சந்தித்தோம், என்னென்ன பண்ணோம் எல்லாத்தையும் ரெக்கார்டை வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாநாடு முடிஞ்சிச்சு. இந்த மாநாட்டில் நாங்கள் கோரிக்கை நிறைவேற்ற சொல்லிட்டேன். நாம் பத்திரிகை செய்தியாக போவோம், அது போகிறதுக்கான வழிவகைகள் செய்வோம். ஒன்று, அடுத்து என்ன பண்ணுறது, நான் வீட்டில் போய் கடையில் வேலை செஞ்சு ஓட்டை பார்த்தீங்கன்னா கோரிக்கை எப்படி நிறைவேறும்? கோரிக்கை எப்படி நிறைவேறும்? இன்னைக்கு எந்த சமுதாயத்துக்கும் கிடைக்காத ஒரு பேரு நமக்கு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க மாநில தலைமை அளவில் கடையடைப்பு. ஏன் செய்யல? நம்மளால பஸ் மறிக்க முடியாது, ரோட்டை மறிக்க முடியாது, ரயில் மறியல் பண்ண முடியாது, பேரணி பொதுக்கூட்ட பொருளாதார செலவு. ஏன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடை அடைக்க கூடாது? ஏன் அடைக்கக்கூடாது? ஏன்னா நமக்கு சங்கம் நடத்துகிற தலைவர்கள் என்ன கோரிக்கையை முன்னிலைப்படுத்துவது, எதை பேசுவது. யாராவது மைக்கிட்டுன்னா பேசுறதுக்கு வேணும்ல, உன் பலத்தை சொல்லணும்ல, உன் வளத்தை பெறணும்ல, ஓட்டு வங்கி பேசணும்ல, பத்திரிகையால் மிரட்டணும்ல, ஆதிக்க சாதி ஏமாத்துறான்னு சொல்லணும்ல, வாக்கு வங்கி சொல்லணும்ல. இதெல்லாம் பேசுறதுக்கு இந்த சமுதாயத்தில் எந்த தலைவர் இருக்கார்? நான் தலைவரை குறை சொல்லவில்லை, இருக்கிற நிதர்சனமான உண்மையை சொல்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் ஒரு சங்கத்தில் இருக்கோம். ஐயா நடேசன் அவர்களை போயிட்டு என் புத்தக வெளியீட்டு வேலை பார்க்குறேன். ஐயா வாங்கன்னு சொன்னா ஒரு சின்ன அறையில் கம்முன்னு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கார். அப்படியே எனக்கு ஒரே ஒரு மன வருத்தம், வலி, வேதனை. என்ன காரணம்னா, ராமதாஸ் ஐயா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சீட்டு கொடுக்கும் போது சென்னை அண்ணா நகர் தொகுதியில் அவர் எம்எல்ஏவா நிறுத்தி வைக்கப்பட்டார். அவரோட தொடங்கிய ராமதாஸ் ஐயா அவர்கள் தோட்டத்தில் உட்கார்ந்து அரசியல் செய்கிறார். ஆனால் இன்னைக்கு நடேசன் அவர்கள் சொன்னால் காசு கொடுக்க ஆள் இருக்கு, கூட்டம் வர ஆள் இருக்கு, ஆனால் பேசத்துக்கு அவரால் முடியல. இந்த சமுதாயத்தினுடைய வழியை சொல்ல, வழியை செய்வதற்கு, சொல்லுவதற்கு, பேசுவதற்கு இல்லை. 2000 சென்னை வைத்தியநாதன் அவர்கள் 3000 பேரை திரட்டி இது மாதிரி அமைச்சர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். ஐயா நாங்கள் இப்படி பாதிக்கப்படுகிறோம், ஐயா நாங்கள் இப்படி பாதிக்கப்படுகிறோம் சொல்றார்கள் ஒழிய, ஐயா நான் சொல்றேன் 234 தொகுதி 68,000 வாக்குச்சாவடியிலும் வாக்கு உள்ள சமூகம். இப்ப நீங்க தேர்தலில் இந்த கோரிக்கை நிறைவேற்றினா தேர்தலில் புறக்கணிப்பேன்னு சொல்லியிருந்தா அவன் காதில் குறையிறத விட்டுட்டு எடுத்துக்கிட்டா தேர்தல் ஐயோ பயந்துருப்போம். நீ அதை சொல்ல மாட்டேங்கிறிய, சொன்ன அவர் கோச்சிக்காரன் பயப்படுறிய. ஏன் பயப்படுற? நம்ம கோரிக்கை நிறைவேற்றுறோம். இன்னைக்கு சட்ட பாதுகாப்பு இடஒதுக்கீடுலாம் பெரிய விஷயங்க.
மணிமண்டபம் கட்டுறது பெரிய விஷயமா? ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி சென்னையில் கட்டிட்டு போடலாங்க, இந்த மக்கள் ஓட்ட கவர்லாங்க. ஆனால் ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? அந்த இடத்துல மணிமண்டபம் கட்டினா என்ன நடக்கும்? நீ எத்தனை சங்கம் இருந்தாலும் அவன் எல்லாம் அணிவகுப்பான். நிலம் புரிஞ்சுக்க. இப்போ மணிமண்டபம் இந்த கோரிக்கை நிறைவேற்றுன்னா ஜூன் 16ஆம் தேதி தேய் விஸ்வநாதாசனுடைய பிறந்த நாள் வருது. அது ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் 4 மாதத்துக்கு முன்னே டிக்கெட்டை பதிவு பண்ணி இவ்வளோ கூட்டம் அங்கே வரும். ஏன்னா விஸ்வநாதாசை பார்க்க வர்றதுன்னு ஒன்று, அமைச்சர் வராரு, எம்எல்ஏ வராரு, முதல்வர் வராரு, எல்லாரும் நாமளும் அங்கே போகணுன்னு வருவோம். அங்கே வரும்போது என்ன ஆகும்? அவன் புரட்சி பேசுவான், இடஒதுக்கீடு கேட்பான், சட்ட பாதுகாப்பு பார்ப்பான், எங்கள் கோரிக்கை நிறைவேற்றணுமா, எம்எல்ஏ கேட்பான், எம்பி கேட்பான். ஆனால் இவன் அப்படியே கண்டுக்காத உதிரியா விட்டாமான்னு உதிரியா கிடப்பான். அப்படிதான் போ. முடிஞ்சிச்சா? சாப்பிட்டியா? முடிஞ்சிச்சா? நாளைக்கு கடத்தை அந்த வேலை செய்வியா? முடிஞ்சு போச்சா? சமுதாயம் எப்படி கோரிக்கை நிறைவேறும்? சரியான தலைமை இங்கே சரியான தலைவனை நீ தேர்ந்தெடுத்தாதான் உனக்கு கப்பல் இருக்கு. ஏன் புதுசாக கப்பல் இருக்கு? அதுக்கு ஓட்டுற கேப்டன் வேணும்ல. கேப்டன் ஓட்ட தெரியாது. கேப்டனில் போய் கப்பலில் ஏறி உட்காந்துன்னா ஒன்று கவுந்து போகும், இல்லைன்னா கரையிலே நிற்கும். அந்த கரைக்கு போகாது. இதுதான் நடக்குது நம்ம சமுதாயத்தில். நான் சொல்கிறேன், இந்த சமுதாய மக்களை ஒரு வருஷத்தில் நான் புத்தகம் எழுதுகிறேன், கோரிக்கை மனு கொடுக்குறேன். ஆனால் நம்ம பக்கம் யாரும் வரவே மாட்டேங்கிறோம். நானும் பார்க்குறேன். இவன் என்ன நினைக்கிறான்? அறிவாளி இந்த தலைவர் சமூக தலைவரே தேவையில்லைடா, முட்டாள் தானே தலைவராக இருக்கும்னு நினைக்கிறான். ஏன்னா முட்டாள் தலைவர்கிட்ட போய் நம்ம அறிவாளியை பேசிக்கலாம், அறிவாளி தலைவர்கிட்ட போய் நம்ம முட்டாளாக கிடக்க முடியாதுன்னு நினைக்கிறான். என்னுடைய ஃபேஸ்புக்கில் நடராஜன் பாரதிதாசன் பார்த்தா அந்த நம்ம ஃபேஸ்புக்கில் ஒன்றும் இல்லைங்க. சிவகாசியில் ஒரு பொண்ணு கல்லூரி பிரச்சனையில் இறந்து போச்சு. உடனடியாக என் முகநூல் பக்கத்தில் எழுதுகிறேன். என் முகநூல் பக்கத்தில் கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்கான். அதில் 8,000 பேர் இந்த முடி திருத்துவோர், நான் முடி திருத்துவரோ இல்லை சமுதாய ஆர்வம் நம்ம சமூகம் பற்றி தான் சேர்த்துருப்பேன். 8,000 பேருக்கு இருக்கான்னு 4 பேர் தான் ஷேர் பண்ணுறான். ஏன்? இவன் அங்கே சொல்லியிருப்பான், என்னடா வேலை செய்கிறேன், நான் கலெக்டர் ஆஃபீஸில் கைது போடுற வேலை செய்யணும்னு இருப்பான். இவன் இந்த ஜாதி தெரியக்கூடாது, தொழிலை தெரியக்கூடாது அப்படின்னு பதிவிக்குவேன். ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு வந்து அந்த ஷேர் ஒரு 5,000 ஷேர் 2,000 ஷேர் போயிருந்தா முதலமைச்சர்னு பார்த்தா உடனடியாக என்ன பண்ணுவாங்க? முதலமைச்சர் நிதி கொடுப்பாரு, நீதி கிடைக்கும். ஷேர் பண்ண மாட்டேங்குது. ஆனால் மற்ற சமுதாயத்தை பாரு, ஒரு பதிவு போட்டால் உடனே ஷேர் பண்ணுறோம், உடனே நேர் வரணும், உடனே பார்க்குறோம். அப்போ இந்த மக்கள் என்ன நினைக்கிறான்னா, இந்த குழுவை விட்டுட்டு இது ஒன்றும் இல்லை, இப்போ இது முடிஞ்சிச்சுல, அது ஒரு 1 கிலோமீட்டரில் போயிட்டு இதில் யாராவது ஒருத்தர் அங்கே இருக்கும்போது யாராவது தெரியாது என்னப்பா வேலை செய்யணும்னு கேட்பாரான். உலகத்தில் எல்லா தொழிலும் சொல்லுவான், ஆனால் முடித்த தொழிலை மட்டும் சொல்லவே மாட்டான். காரணம், ஒரு மனிதனை அழகுபடுத்தணும். நல்லா நினச்சி பாருங்க. நான் உட்காந்து சிந்திப்பேன், இல்லை உலகத்தில் அசிங்கப்படுத்தணும்னா அவன் தொழிலை அவ்வளோ பெருமையாக சொல்கிறான். நம்ம ஒருத்தனை உட்கார வச்சு அழகுபடுத்துகிறோம், நம்ம தொழிலே சொல்ல மாட்டேங்கிறோமே அப்படின்னா கொலக பாதகமான செயலாது. ஆக நண்பர்களே, நீண்ட நெடிய உரையை ஆற்றியதற்கு மன்னிக்கணும். இப்போ கடைசியான ஒரு நிகழ்ச்சிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு வந்து பல கோரிக்கைகள் இருக்கு. என்ன கேட்குறான், விஸ்வநாத செலவு வைக்க சொன்னால் வைரப்பணம் வைக்க சொல்ல மாட்டியா? இது மீனவர் கல்லூரியில் மாணவர்களுக்கு கொடுத்த மாதிரி சித்த மருத்துவ கூட கேட்டால் ஏன் அப்போ பொதுவாக கேட்க மாட்டியா? நமக்கு 1000 கோரிக்கை இருக்கலாம், அது எல்லாத்தையும் சேர்த்துன்னு போராட முடியாது. நமக்குன்னு ஒரு செயல் திட்டத்தை வகுக்கணும். முதல்ல 3 கோரிக்கைகள் தான். அந்த 3 கோரிக்கைக்கு மேலே தொடர்ந்து போராடி அதை பெறுவதற்கான வழிவகைகளை செய்யணும். அதற்கு அந்த 3 கோரிக்கைக்கு மட்டும் நம்ம சொல்லணும். சமீபத்தில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அந்த 3 கோரிக்கையை நான் கொடுத்துருக்கேன். அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலையும் அந்த கோரிக்கை கொடுத்துருக்கேன். அந்த கோரிக்கை கொடுக்கும்போது மரியாதைக்குரிய வைகை செல்வம் இருந்தார், OS மணியன் இருந்தார், ஜெயக்குமார் இருந்தார், CV சண்முகம் இருந்தார். கிட்டத்தட்ட 7-8 அமைச்சர்கள் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நமக்கு முன்னாடி போயிட்டு நான் கோரிக்கை கொடுக்க போகிறேன், என்ன பேசுறதுக்கு பேர் கொடுத்துட்டா அப்படின்னாங்க. பேர் கொடுத்துட்டியா? என்னப்பா நான் பேசுறேன்னப்பா, நீ ஒரு சங்கத்தில் இருக்க, அந்த சங்கத்திலையும் இந்த சங்கத்திலையும் இருக்கிற, நான் பேசுகிறேம்மா. நான் இல்லை நான் பேசுகிறேன்,
அப்படின்னாரு. அந்த மண்டபத்தில் ஒரு ஆளுக்கு தான் பேச முடியும்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா நீ பேசுப்பான்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், உட்காந்து இதே மாதிரி கூட்டத்தில் உட்காந்துட்டேன். ஆனால் என் அமைப்பு சார்பாக 10 பேரை கூடும் போயிட்டேன். ஒரு ஆள் பேசிட்டா நமக்கு வாய்ப்பும் கிடைக்காது. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன். இந்த புத்தகத்தை எடுத்து போய் இனிமேல் தான் வாங்கி செல்வாங்க உட்காந்துருந்தாரு. ஐயா இதுதான் புத்தகம்னா இப்படி வாங்கி இப்படி பார்த்தாரு. நீங்கள் எழுதுந்தாரு. ஆமான்னாரு. ஆ அப்படியா எனக்கா? ஆமாம் உங்களுக்கு தாங்கண்ணா. வாங்கி பார்த்தாரு. வயசுல இப்படி கொடுத்து வாங்கி பார்த்துட்டு நான் போய் அங்கே உட்காந்துட்டேன். இந்தாண்ட ஓஎஸ் மணியன், இந்தாண்ட செம்மலை, 2 பேரையும் பார்த்து சிரியும். பயங்கரமான இம்ப்ரெஸ் ஆகிட்டார். என்ன அது பார்பர் நாமான்னு கேள்வி போட்டோம். இவன் பார்பர் நாமான்னு வச்சுக்கிறான். அவர் சிரிச்சுட்டு உடனே கூப்பிட்டு ஒரு 4 கவிதை படிச்சுட்டாருங்கள வந்து பார்த்துட்டு எங்க புத்தகம் கொடுங்க எல்லாருக்கும் கொடுங்க. என்னங்க பயங்கரமாக எழுதி வச்சுங்க, நல்லா இருக்கு, நான் பார்க்கவே இல்லை, கேள்வி போடலையானாரு. இல்லைங்க எனக்கு ஒரு புத்தகம் தான் கொண்டு வந்தேன். நான் பெரும்பாலும் திமுக சம்மந்தமான ஆட்கள் போனால் ஏதோ படிப்பாங்க அது பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் எங்கள் இலக்கியமான ஆர்வம் இருக்கான்னு தெரியும். நான் ஒன்று தான் கேட்கணும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, புத்தகம் கொடுங்க படிக்கினார். இல்லைங்கண்ணா ஓஎஸ் மணியை அப்படியே கிடக்குன்னு இப்படி எழுதினார். அவர் அட்ரஸ் எழுதி இந்த இடத்துல வந்து எனக்கு புத்தகம் அனுப்பிச்சிருங்க அப்படின்னாரு. ஐயா புத்தகம் அனுப்பத்தை விட நான் நேரடியாக சந்திக்கிறேன் ஐயா. ஏன்னாரு. ஐயா நேரடியாக கொடுத்தா அது ஒரு மதிப்பு இருக்குல்ல அப்படின்னா. அப்படியா சரி நீங்கள் நாளைக்கு இந்த நேரத்துக்கு வாங்கினார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அந்த அதிமுக தேர்தல் அறிக்கை குழுவில் உள்ள ஓஎஸ் மணியன் அவர்களிடம், மதிப்பிற்குரிய ஓஎஸ் மணியன் அவர்களிடம் 1 மணி நேரம் அரசியல் பேசிட்டு வந்திருக்கு. என்னன்னா இதே சித்த மருத்துவ கல்லூரியில் நம்ம இடஒதுக்கீடு வேணும். ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் தான் மீனவள கல்லூரியில் மீனவ மாணவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுக்கும் கொடுங்கன்னு. அதை யார் கொடுத்தது தெரியுமான்னாரு. தெரியாதுங்க ஐயாண்ணா. அதையே நானே செஞ்சவன் தான். அதுக்கு நான் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். வேதாரண்யம் தான் என் மாவட்டம், அது மயிலாடுதுறையா வேதாரண்யம் பக்கத்தில். நான் தான் கட்டி இந்த மீனவர் மாணவர்கள் பயன்பெறணும்னு அந்த ஜியோ பாஸ் பண்ணதே நான் தான். ஐயா நாங்களும் சித்த மருத்துவம் செஞ்சவங்க தான் ஐயா, பாரம்பரிய மருத்துவர் ஐயா, மருத்துவ சமூக ஐயா தெரியுமே எனக்கு, அதை நாம செஞ்சிருவோம் அப்படின்னாரு. ஐயா ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அதே மாதிரி தியாகி விஸ்வநாதாஸ் அவர்களுக்கு சென்னையிலே மணிமண்டபம் கட்ட வேண்டும். அதிமுக அமைச்சர்கள் 5-6 அமைச்சர்கள் வந்து மாலை மரியாதை செலுத்தினார்கள். கொரோனா காலத்திலே 2000 ரூபாய் இந்த தொழிலாளர்கள் கொடுத்ததெல்லாம் இந்த மக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்றேன். நாம செஞ்சிருவோம் அப்படின்னு இருக்காரு. அதே போன்ற 200 யூனிட் இலவச மின்சாரமும் 5 லட்சம் ரூபாய் கடன் உதவியும் கேட்டேன். கண்டிப்பா அதை பத்தி சிந்திக்கிறேன். 200 யூனிட்னா எல்லாருக்கும் கேட்பாங்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியாதுங்க ஐயான்னு சொல்லியிருக்கிறேன். நிச்சயமா திமுக 4ஆம் தேதி தேர்தல் அறிக்கைக்கு அழைச்சிருக்காங்க. நாங்க அதையும் சொல்லுவோம், இதையும் சொல்லுவோம். வர தேர்தல் நமக்கான தேர்தல், வர கொள்கையை வென்றெடுக்கின்ற தேர்தல், கோரிக்கையை வென்றெடுக்கின்ற தேர்தல். வாழ்வா சாவா போராட்டம் அல்ல, நமக்கு வாழ்வுதான் போராட்டம். இந்த ரெண்டு கட்சியிலும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறலனா நல்லா சிந்திக்குங்க. இடம்பெறலனா ஓகே வரலனா நேரா ஓட்டு போடலன்னா இங்க உட்காந்து சொல்லக்கூடாது. அது எங்க சொல்லணும், அங்க போக கூடாது. அதுதான் நாம் அறிவான சமூகம், ஆனா முட்டாளா இருக்கிறோம். அதான் காரணம். என்ன செய்யணும் சொல்ல விடுங்க. 2 தேர்தல் அறிக்கையிலும் நம்மள யாரு தேர்தல் அறிக்கையில 2 விஷயம் பாருங்க. 3 கோரிக்கை வச்சிருக்கேன். இது செய்ய முடியாத கோரிக்கை இல்லை. நாம ஒன்றும் புதுசா கேட்கல. அவங்களுக்கு செஞ்சிருக்க எனக்கு செய்யன்னு கேட்கணும். ஓகேவா? இதெல்லாம் பெரிய விஷயம். இடஒதுக்கீடுன்றது அது சாதிவாரி கணக்கெடுக்க எடுக்கணும், அது புள்ளிவிவரம் வேணும், அது நீண்ட நாள் கோரிக்கை. ஆனா இந்த 3 கோரிக்கை
அரசு செய்ய முடிந்த கோரிக்கை, செய்ய வேண்டிய கோரிக்கை. அது 2 கட்சியிலும் நாங்கள் கொடுப்போம். வர தேர்தலில் நம்ம கோரிக்கை இடம்பெற்றால் தென்காசி மாவட்டத்தினுடைய, தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த உங்கள் அனைவருக்கும் கிடைத்த வெற்றி. அது நமக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்லை. ஏன்னா என்னை கூப்பிட்டு இந்த மாநாடு போட்டு பேசுங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ஒரு மேடை கொடுத்த உங்களுக்கு நன்றி. உங்களுக்கான வாய்ப்பாக நான் இதை சொல்லிக்கிறேன். ஏதோ நான் மட்டும் செய்கிறேன்னா அது தற்பெருமை இல்லை. நான் செய்தேன். இனிமேல் நீங்களோடு சேர்ந்து செய்ய போகிறேன். நீங்களும் என்னோட இருக்க போகிறீர்கள். நாம் சேர்ந்து செய்ய போகிறோம். ஓகே, நாம சேர்ந்து செய்கிறோம். ரைட்டு. இந்த 3 கோரிக்கையை இந்த 2 அரசு கண்டுகொள்ளவில்லை என்றால் நம்மளை மனிதர்களாக அல்ல, வாக்காளராக நினைக்காத கட்சிக்கு என்ன செய்யணும்? ஓட்டு போட மாட்டேன்னு இங்க உட்காந்து சொல்லக்கூடாது. சென்னையில பத்திரிகையாளர் மன்றம் இருக்கு, 5000 ரூபாய் கட்டணும். அங்க வரோம் எல்லா பத்திரிகையாளரும், அங்க சொல்லணும். தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதி, 68,000 வாக்குச்சாடி, ஒவ்வொரு தொகுதியில 10,000 ஓட்டு வங்கி, இன்னும் எத்தனை காலத்துக்கு இலவச வாக்கு வங்கியாக நாங்கள் செலுத்துவோம். தேர்தலை புறக்கணிப்போம் என்று சொல்லி பார்ப்போம். இந்த கோரிக்கையை சொல்லி பத்திரிகையில் சொன்னால் அதுக்காவது எந்த அரசாவது செவி சாட்சிதா என்று பார்ப்போம். அதுவும் நடக்கவில்லை என்றால் நண்பர்களே, அதுவும் நடக்கவில்லை என்றால் அதற்கப்புறம் என்ன விஷயம் பண்ணலாம்? யாருக்காவது தெரியுமா? இன்றைய முதல்வர், நாளைய முதல்வர், திமுக அதிமுக அந்த தொகுதியில சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படி 2 தொகுதியில் ஒருவர் நிற்கலாம். நானே மனு தாக்கல் பண்ணுவேன். இன்றைய முதல்வர் நம்மளை மதிக்கவில்லை, ஆளுங்கட்சி நம்மளை மதிக்கவில்லை, ஆண்ட கட்சியும் மதிக்கவில்லை என்றால் அந்த தொகுதியில் நின்று பகுதி பகுதியாக ஒவ்வொரு வீடாக தொழில் செய்பவர், செய்யாதவர், எத்தனையோ வேலை செய்பவர் இருப்பார். நாம நினைக்கிறோம் முடி தீர்த்த ஒரு சங்கம் கடை வச்சுக்கிறாங்கல்ல, இவர் தாண்டா நம்ம ஆளு, வேற யாரும் இல்லை, அரசியல்வாதி நினைக்கிற மாதிரி நாம நினைக்கிறோம். ஆனா நண்பர்களே, இந்த புத்தகம் எழுதிய பிறகு, இந்த புத்தகம் எழுதி நான் வெளியே சென்ற பிறகு என்னை பார்ப்பவர்கள் எவ்வளவு பெரிய சினிமாக்காரர்கள் இருக்கிறார்கள், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், எடுபடிகள் இருக்கிறார்கள், பத்திரிகையாளர் இருக்கிறார்கள், எழுத்தாளர் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நீங்க சொல்ல தேவையில்லை. எங்களுக்கு பக்கபலமாக இருங்கள், பொருளாதார உதவி செய்யுங்கள். இந்த ஒரு சமுதாயம் என்றால் நமது சமுதாயத்தின் முகமாக ஒரு தலைவன் வெளியே தெரிய வேண்டும். சமுதாய காவலர், சமுதாய போராளி என்றால் பக்கத்துல போலீஸ் கூட தெரியாது. எப்படி நீ சமுதாய போராளியா இருப்ப? நீங்க அங்கிருந்து பேரணி நடத்தணும்னு சொல்றாங்க. இந்த சமுதாயத்தில் ஒரு வக்கீல் இல்லை, போயிட்டு முதல்ல அனுமதி வாங்கியிருந்தா, நான் சொல்றேன், ஒரு வக்கீல் இருந்து அங்க அனுமதி வாங்கியிருந்து ஊர்வலமா வந்து இருந்து இந்த சமுதாயத்தின் ஒரு தலைவன் என்று அடையாளம் பெற்றிருந்தால், நான் போக இடமெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் போகும்போது போலீஸ் ஸ்டேஷன் வாங்க ஐயா, உன்னை பார்த்துருக்கேன், உட்காருங்கன்னு மனு கொடுப்போம், உட்கார வைப்போம். நீ என்ன நினைக்கிற? ஒரு படித்தவன் வரமாட்டேங்கிறான், படித்தவன் பதுக்கிறான், பணம் உள்ள ஒதுக்கிறான். ஆனால் சில தலைவர்கள் வந்திருக்காங்க, அவங்களாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த சமுதாய மக்களை இந்த மக்களை யாராவது ஒரு படித்தவர் வந்து இந்த மக்களை திருத்த மாட்டார்களா? யாராவது ஒரு சினிமாவில் வந்து பண்ண மாட்டாங்களா? பெரிய பணங்களை வந்து காப்பாற்ற மாட்டாங்களா என்று ஏங்கி 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 தவிர்த்து நமக்குள்ளே இருக்கிறோம். ஆனா சத்தியமா படித்தவன் எவனும் வரமாட்டான், ஒருத்தர் 2 பேர் வருவான், அவங்க பல பேர்ல வச்சுக்கிட்டு சங்கடத்தம். நமக்கு நாமே உதவி. நான் இந்த சமுதாயம், இந்த தொழில் செய்கிறேன், நான் இப்படி பாதிக்கப்படுகின்றேன் என்று சொல்கின்ற
இந்த முடித்திருத்தும் தொழிலாளர்கள் தான் நம்முடைய இலக்கு. இவர்கள்தான் உயர்த்தப்பட வேண்டியவர்கள். தமிழ்நாடு முழுக்க கடையடைப்பு செய்வோம், தேர்தலை புறக்கணிப்பு என்று பத்திரிகையில் அறிவிப்போம். இல்லை என்றால் தேர்தலை நிற்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே நான் நின்றேன். 2017 அதிமுகவில் அம்மா இறந்த பிறகு நடந்த இடைத்தேர்தலிலே அண்ணன் இந்த செய்தி நாம் பேசி ஆகணும், தயவு செய்து கொஞ்சம் நில்லுங்க, நம்ம மக்களுக்கு அரசியல் படுத்தணும், அரசியல் அறிவு உருவாக்கணும், நாம சாலை பார்த்து சாப்பாடு அதெல்லாம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் கேளுங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே வேட்பாளராக நின்றேன். அந்த இடத்திலே அண்ணா விவேகணி நீ சொன்னார்ல, விவேகணி அண்ணன் இங்கிருந்து வந்தாரு, காசிமணி அண்ணன் வந்தாரு, 2 பேருக்கும் நன்றி இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆர்கே நகர் இடைத்தேர்தலை நின்ற போதுதான் இப்ப சொல்றல புள்ளி விவரம் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா என்னோட பெரிய கட்சிகள் போக 50 பேர் சுயேட்சையாக நின்றார்கள். 50 பேர் சுயேட்சையாக நின்ற பிறகு ஒரு ஓட்டுக்கு 6000 கொடுத்து, படவை கொடுத்து, டோக்கன் கொடுத்து 20,000 கொடுக்கணும்னு சொல்லியும் அந்த தொகுதியில 22 சுற்றுகள் சுற்றப்பட்டதிலே எல்லா சுற்றுலையும் வாக்கு வாங்கியவன் இந்த நடராஜன் பாரிதாஸ் என்ற 50 பேர் நின்றவர்கள் கிட்டத்தட்ட 40 பேர் ஜீரோக்கள். அப்போ நினைச்சேன், தமிழ்நாட்டில் எங்க கொண்டு போய் பெட்டி வச்சாலும் அங்க போற 10 ஓட்டு நம்ம ஆளு ஓட்டு இருக்கு. ஆனா அவன் சொல்ல மாட்டான், நான் இந்த ஜாதியை சொல்ல மாட்டான், சொல்ல தேவையில்லை. நாம மேல வர 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 அவங்க வந்துருவாங்க, நம்ம புரியுதுங்களா? நாம வளர்ந்து மேல போனாதான் நம்ம சமூகமா, நானும் இந்த சமூகம் தான். உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் தான் ஏன் நிற்கணும், வாயான்னா வருவோம். அவங்க பிரச்சனை எங்க போய் சொல்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. பாவம் என்ன பண்ணுவாங்க, எந்த தலைவர்கிட்ட சொல்லுவாங்க, யாரு செய்வாங்க அப்படின்னு ஏக்கத்தில் இருக்காங்க. அந்த வகையில நம்முடைய கோரிக்கையை வென்றெடுக்கின்ற மாநாடு இது. அதற்கு சாட்சிதான் நீங்கள், அதற்கு சாட்சிதான் இந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற ஏற்பாட்டாளர்கள் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை திட்டமிட்டு இது 6 மாதங்கள் திட்டமிட்டு 1 மாதம் போராடி உங்களை எல்லாம் இணைத்திருக்கிறார்கள். இந்த இணைத்திருப்பதற்கு இது போன்ற ஒரு பொன்னான வாய்ப்பை நீங்க வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டும், நம்மளுடைய கோரிக்கை 3 கோரிக்கை, இந்த 3 கோரிக்கையை மட்டும் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு அப்புறம்தான் அடுத்த கோரிக்கைக்கு போக வேண்டும். ஒரு கோரிக்கை, தியாகி விஸ்வநாதாஸ் அவர்களே சென்னையிலே மணிமண்டபம் கட்ட வேண்டும். 2வது கோரிக்கை, நமக்கான சித்த மருத்துவ கல்லூரியிலே 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தொழிலாளருக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம், 5 லட்சம் ரூபாய் 50% மானியத்துடன் கடனுதவி வழங்க வேண்டும். இந்த 3 கோரிக்கையை அதிமுக கொடுத்து விட்டேன். திமுகவில் பரிசீலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு 3 கோரிக்கை எடுத்துக் கொண்டால் நமக்கு எடுத்த அனைவருக்குமான வெற்றி. அது நம் இத்தனை வரைக்கும் எந்த தலைவரும் இந்த கோரிக்கையை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லவில்லை. அதை நான் நேற்று வரை தனி மனிதனாக செய்துவிட்டேன். இன்று நாம் எல்லோரும் சேர்த்துதான் செய்ய வேண்டும். அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் கூறிக்கொண்டு, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நன்றி கூறிக்கொண்டு, தயவு செய்து என்னுடைய புத்தகம் 150 ரூபாய் தான். அந்த புத்தகத்தை நீங்க படிங்க, இல்லைன்னா வாங்கி போய் கடையில் வையுங்க. ஏன்னா நம்மளை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பெருமை என்னன்னு நாம தான் எழுதணும். நீங்க எழுதினாதான், நீங்க படிச்சாதான் நான் என்னன்னு தெரியும். இந்த நடராஜன் பாரதிதாஸ் நேர தலைவர் ஆகணும் வரல, தலைவர் ஆகிறதுக்கான நிறைய வேலைகள் செய்துட்டு வந்துக்கிறேன். அதனால நான் தலைவர் இல்லை, நான் உங்களை மாதிரி ஒருவன் தான். அண்ணன் பாலச்சந்திரன் பேசுறாரு இல்ல, அது மாதிரி சிந்திச்சு நொந்து நூலாய் இந்த மக்கள் இவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு. தினத்தோற அரசியல்வாதி நம்மள வாக்காளர் பார்க்கல, பத்திரிகையாளர் வாடிக்கையாளரை பார்க்கல, நம்மளை யாரும் மனிதராக நினைக்கவில்லை என்ற போது அதற்கான அமைப்பு தான் தமிழ்நாடு பாரம்பரிய மருத்துவர் சமூகம் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்து நான் போராடி கொண்டிருக்கிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து மாவட்டந்தோறும் சங்கம் வளர்த்தி கொண்டிருந்தால் மாநில அளவில் பேசுவதற்கு அமைப்புகள் இல்லை, தலைவர்கள் இல்லை. ஆகையால்
நீங்கள் எங்களோடு இணைந்து பயணித்தாலும் சந்தோஷம், அல்லது உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நடத்துங்கள். எங்களுக்கு எங்கள் நிகழ்வுக்கு ஆதரவு தாருங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. என்னுடைய செயல்பாடுகளை பார்த்துதான் இவர்கள் அழைத்தார்கள், சும்மா வரவில்லை நான். இவர்கள் என்னுடைய செயல்பாடுகளை 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து பார்த்துதான் இந்த நிகழ்வுக்கு அழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்க வேண்டும், ஆனால் பேர் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆகையால் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய மேடையில் பகிர்ந்து கொண்ட அனைத்து தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வணக்கங்கள். திருநெல்வேலி தென்காசி ஒருங்கிணைந்த மாவட்ட சங்க மாநில மாநாட்டிற்கு வருகை தந்து